பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ். பிரதர், ஒரு ஒரு 10 days முன்னாடி வந்துட்டு நான் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தோம். ஷைனின்ற ஒரு சகோதரிக்கு வந்து பிளட் ஹெச்பி லெவல் வந்து 4 தான் இருக்கு, அப்படி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம். அவங்களுக்கு இப்ப பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் முடிஞ்சது, நல்லா இருக்காங்க. அவங்க 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்லா இருக்காங்க. இப்ப ஹெல்த்தியா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்க 1 Peter 2:24 இந்த இறைவார்த்தை தான் நானும் உங்களுக்கு அறிக்கையிட்டேன், அவங்களும் அறிக்கையிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையின் வல்லமை அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. அதே மாதிரி இன்னொரு சாட்சி வந்து இன்னைக்கு இறை வார்த்தை இந்த பேஷன் வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட இறை வார்த்தையும் வந்து, கடவுளை நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கனா, இந்த வார்த்தைக்கான பதில் எனக்கு வேணும். இந்த இறைச்செய்தி வர்றதுக்கு முன்னாடியே ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பிரதர் வந்து இந்த இறை செய்தி வேலையில இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறனான்ற ஒரு தாகம் உங்கள்கிட்ட இருக்குது. அதான் நிறை வாழ்வுக்கான ஒரு இது. இந்த உலக ஆசீர்வாதங்கள் கிடையாது. நிறை வாழ்வுன்றது நீங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை நோக்கி போகும்போது கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, அது உங்களுக்கு அந்த ஏக்கம் கேட்டுட்டே இருக்கு. அந்த கேள்வியை தான் நான் ப்ரேயர்ல வச்சுட்டு இருந்தேன். அதே வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கடவுள் இன்றும் நம்ம வாழ்க்கையில பேசிட்டே இருக்காரு இல்லையா? அது நம்ம கேட்குற விதத்தை பொறுத்தது, அதை நம்ம நம்புறதை பொறுத்து. சகோதரி எந்த இது வேணும்னு கேட்குறாங்களோ, இன்னைக்கு அதை இன்னொருத்தவங்க மூலமாக அவர் பேசுறது இப்படிதான். நம்மகிட்ட பேசியிருக்காங்க. சகோதரிக்கான அந்த விளக்கத்தை இந்த நாளில் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலாக பிளட் கவுண்ட் அவ்வளவு குறைஞ்சிருந்த அந்த சிச்சுவேஷன்ஸில் நாம் ஏறெடுத்த நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அந்த பிளட் கவுண்டை கடவுள் மீண்டும் பழைய நிலைக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அற்புதத்தை அந்த சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்கள் செய்கின்ற இந்த மகாபரி அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சகாய சாலினி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், போன வாரம் எங்க வீட்ல வந்து ஒரு ஹிந்து இதை வச்சு ஒரு ஸ்டாச்சு வச்சு வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து போன வாரம் அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு அன்டைம்ல நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பாடு வச்சு வழிபட்டாங்க. அப்ப எப்பவுமே அவங்க பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் உடம்புல அவங்க ஆடுவாங்க. அப்ப இந்த வாட்டி அது ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் முடிஞ்ச டைம் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு அடுத்து 2-3 வருஷம் வச்சு கொடுத்த நேரம் நான் அந்த வீட்டுல கிடையாது, வெளியே போயிட்டேன். அப்ப லாஸ்டா போன வாரம் வச்சு கொடுக்கும்போது இங்கதான் இருந்தேன். அப்ப எனக்கு திடீர்னு அவங்க சொன்னாங்க நைட்டு வீட்டுல இருக்கிறது வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப என் ஹஸ்பண்டுக்கு 2-3 நாளா நைட்டு முழிப்பு வேலை. அப்ப அவங்க அன்னை வந்தாங்க, ஈவினிங் வந்து படுத்திருந்தாங்க. அப்ப அவங்க அம்மா எழுப்பி இப்படி நைட்டு வச்சு கொடுக்குறோம், அந்த நேரத்துக்கு நீ கரெக்டா எழும்பிடு அப்படின்னு. அவங்க காலையில சொன்ன உடனே நான் சர்ச்சுக்கும் போயிருந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து இறைவார்த்தையை சொல்லிட்டே இருந்தேன். உலகில் இருப்போனை விட என்னுள் இருக்கும் ஆண்டவர் மிக பெரியவர், அதையும் சொல்லி என் கணவரின் உடல் தூய் ஆவி தங்கும் ஆலயம் சொல்லிட்டு நைட் அவங்க வச்சு கொடுக்குற அந்த செகண்ட் வரைக்கும் ஒரு சின்ன பதட்டம் மனசுக்குள்ள இருந்து, ஆனாலும் அந்த வார்த்தையை நான் விடாம அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். அடுத்து அவங்க வச்சு கொடுக்க போகும்போது ஹஸ்பண்ட் வந்து எழுப்புனாங்க, எழும்பி வான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால எழும்பிக்கிட முடியல. அந்த தூக்க முழிப்பு இருந்ததை தள்ளியும் அவங்க அம்மா எப்படியாவது எழுப்பி இருப்பாங்க. ஆனா நான் வார்த்தை அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். அவங்க வச்சு முடியது வர எழும்பவே இல்லை. அவங்க எல்லாம் முடியது வர எழுமாம அப்படியே படுத்தே கிடந்தாங்க. எந்த ஒரு இதுவுமே என் கணவர்கிட்ட வரவே இல்லை. கடவுளுக்கு கோடி நன்றி பிரதர். நான் நினைச்சே பார்க்கல. ஆனா அந்த நிமிஷம் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருந்து எழும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் வார்த்தையை சொன்னேன். எனக்கே அது ஒரு பெரிய ஒரு இதா இருந்து, கடவுளே நன்றின்னு எந்த நிமிஷம் எனக்கு இதாயிட்டு. அது காலையில அவங்களும் சொன்னாங்க, எழும்பவே செய்யாட்டா என்னன்னு தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு நன்றி பிரதர். உலகில் இருப்பவரை விட நம்மில் இருப்பவர் பெரியவர் இல்லையா? அந்த வார்த்தை அது உண்மையானது. அதை நம்ம விசுவசிக்கும் போது தீயவனால அந்த வார்த்தைக்கு முன்னாடி தீயவனால எப்படி நிற்க முடியும்? ஒளியோடு இருளுக்கு என்ன தொடர்பு? இன்னைக்கு அந்த இவ்வளோ வருஷமா அவங்க செஞ்சிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாம் நம்பிக்கையோட, என் கடவுள் இது என் கணவரோட, ஏன்னா உங்க கணவரோட உடல்ல வேற எல்லாத்த விட உங்களுக்கு அதிகாரம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, எப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் கணவருடைய உடல் தூய ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நீங்க அறிக்கை இடும்போது, அந்த இறை வார்த்தையை நீங்க கிளைம் பண்ணும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றார். தீயவனால உங்க கணவரை நெருங்க முடியாம அவர் வாழ்க்கையில் எந்த செயலும்
கிரியை அவனால் செய்ய முடியாத அளவுக்கு கடவுள் இந்த நாட்களில் பாதுகாத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த சகோதரின் வாழ்வில் செய்த இந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓகே, இஷான் பிரதரா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். போன சனிக்கிழமை எனக்கு மகனுக்கு ஆஸ்பத்திரியில இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன். அதில் உங்களை ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா நாங்க இந்த சனிக்கிழமை போன பிறகு சாதாரண கட்டி நார்மலா தான் இருக்கேன்னு சொன்னாங்க. கடவுளுக்கு கோடி நன்றி. எங்க வீட்டுக்காரங்களுக்காக நானே ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க மறந்து எடுத்த பிறகும் கடவுளுடைய ப்ரேயர்னாலே அவங்கள அந்த குறுக்குல எல்லாம் வலி எல்லாம் அவங்களுக்கு பூர்ண குணம் கொடுத்துருக்காரு. கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. என்ன இறை வார்த்தை சொன்னீங்க சிஸ்டர்? நான் இயேசுவின் நாமத்தினால அவங்கள இருக்க நேர அந்த வளைஞ்சிருக்க நரம்பையே நீ சுகப்படுத்தினீர் இயேசுவே, உமக்கு நன்றி. ஆனா ஒவ்வொரு நாள் அதோட வார்த்தைனாலதான் கடவுளுடைய ரத்தத்தினாலையும் அவங்க குறுக்குல இருக்க வலி எல்லாம் பூரண குணம் கொடுத்தது. கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இறை வார்த்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் தழும்புகளினால் என் கணவர் குணமடைந்து விட்டார், அதற்கு நன்றின்னு சொல்லுங்க. கடவுளுடைய தழும்புகளினால் நாம் ஒவ்வொருவரும் குணம் பெற்றிருக்கிறோம். இறை வார்த்தை அதான் சொல்லுது. இயேசுவின் தழும்புகளினால் நாம் ஒவ்வொருவருமே நமது நோய்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து, அனைத்திலிருந்தும் கடவுள் விடுதலை தந்திருக்காங்க. இது இந்த நாளில் அந்த சகோதரருக்கு மண்ணிலும் விண்ணிலும் இயேசு என்னும் நாமத்தை தவிர அந்த மேலான நாமம் இல்லை. அந்த நாமத்தினால் என் கணவருடைய முதுகில் உள்ள பலவீனங்கள் முடிந்து விட்டன அப்படின்னு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த நாமம் அந்த விடுதலையை அந்த சகோதரருக்கு கொடுத்திருக்குது. அந்த முழுமையான விடுதலையை அந்த சகோதரர் பெற்றுக்கொண்டு விட்டார். அதற்கு அந்த நேரத்தை கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல உங்க பையனுக்கு இல்லையா? ஆமா. ஓகே, உங்க பையனுக்கு இருந்த பலவீனத்திலிருந்து கடவுள் இந்த நாட்களில் முழுமையான விடுதலையை கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை தந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த. யாருக்கும் சாட்சி இல்லைங்களா? சாட்சி இல்லை அப்படின்னா